சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக என அண்ணாமலை கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் அறிக்கைக்கு அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அதில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2014-2024 வரை நாட்டின் உள்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றிய திமுக என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? இன்று மதியம் அண்ணாமலை தமிழகத்தினுடைய கடன் சுமை 9.5 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது 5 கோடியாக இருந்த கடன் தற்போது அதிகரித்து 9.5 லட்சம் கோடியாக இருக்கிறது எனவும், இதில் எவ்வளவு கமிஷன் பெற்றீர்கள் என தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதில் தரும் விதமாக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சற்று முன் ஒரு எக்ஸல பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் 2014ஆம் ஆண்டு 55 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவினுடைய கடன் சுமை 2025ஆம் ஆண்டு 181 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. இதையும் எவ்வளவு கமிஷன் அடித்தீர்கள் என கேட்கலாமா என்கின்ற வகையிலே தங்கம் தென்னரசு அவர்களுடைய அந்த பதிவு இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் மீண்டும் அண்ணாமலை எக்ஸலத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல நூறு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த பின் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக என அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழக நிதியமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் தான் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துவதாகவும், 2004-2014 வரையிலான 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறொன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த 2014-2024 வரை 10 ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம் எனவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட விமான நிலையங்கள் உள்ளிட்டவை குறித்தும் அண்ணாமலை அதற்கான பதிலளிக்கும் வகையிலே அவருடைய எக்ஸல பதிவு வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.